வெல்கம் டு சுயகம். இன்றைக்கி நம்ம சிறந்த சித்தர் பாடல்களில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பரத்வாச மகரிஷி அப்படிங்கிறவுடைய பாட்டை பார்க்க போகிறோம். சித்தர்கள் வரலாறு அப்படிங்கிற புக்கு பார்த்திங்கன்னா தாமரை நூலகம். அந்த புக்கிலிருந்து பரத்வாச மகரிஷியோடைய பரத்வாசர் யோக சாதனம் 14 அப்படிங்கிற பாட்டை பார்க்க போகிறோம். வாரேனி மூலவெளி காணும் மட்டும், வாரேனி மூலவெளி காணும் மட்டும் மைந்தனே சுழிமுனையில் நின்றாயானால், மூலவெளி காணும் மட்டும் மைந்தனே நீ சுழிமுனையில் நின்றாயானால் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல சுழிமுனை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். மூலவெளி காணும் மட்டும், மூலவெளினா இந்த மூலவெளிங்கிற ஸ்பேஸ், உடம்புக்குள்ளே, வெளியில் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸுங்கிற வெளி, வெட்டவெளி வெட்டவெளி தியானம் சொல்கிறாங்க பாருங்க. மேலே எல்லாமே இருக்குது, வெளியே எல்லாமே இருக்குது, நிலம் நீர் நெருப்பில் இந்த உடம்புக்குள்ளே உணர்றது தான் பார்த்திங்கன்னா யோகம். இது உடம்புக்குள்ளே கொண்டு வந்து உணர்றது தான் யோகம். அப்போ இந்த மைந்தனே சுழிமுனையில் நின்றாயானால் அப்படிங்கிறார். இந்த மூலவெளி அந்த ஸ்பேஸு வெளியே உணர்ற வரைக்கும் சுழிமுனையில் நின்றாயானால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய சென்ட்ரல், அதாவது சுழிமுனைங்கிறது நம்மளுடைய முதுகெலும்புடைய நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்கிறத சுழிமுனை நாடி. இந்த சுழிமுனை நாடி அக்னி தத்துவமாக ஓடும். பார்த்திங்கன்னா இடகலை பெண்களை இல்லாமல் அக்னியா ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸாக ஓடுறது பார்த்திங்கன்னா அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவத்தில் சுழிமுனையில் நின்றாயானால், அப்போ இந்த சுழிமுனை எங்கே முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பீனியில் தான் முடியுது. பீனியிலிருந்து கீழ் நோக்கி வருது இந்த நரம்பு, கீழே மூலாதாரம் நம்மளுடைய கீழ் நுனி வரைக்கும் போகுது, முதுகெலும்புடைய கீழ் நுனி வரைக்கும் போகுது. அதில் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம மேலே வரோம். முதுகெலும்புடைய ஸ்பைனல் கார்டில் சென்ட்ரல் ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம மேலே உணர்வாக வர்றோம். அது பீனியில் அடையுது. அப்போ இது அடையும் போது மூலவெளி காணும் மட்டும், இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மூலவெளியை உணர வரைக்கும், அந்த ஸ்பேஸ் உணர வரைக்கும் சிவம்ங்கிறதும் அதுதான். பார்த்திங்கன்னா காரேனி மனதொடுங்கும் காற்றாடாது. அப்போ சுழிமுனையில் நின்றாயானால் காரேனி மனதொடுங்கும் காற்றாடாதுங்க, மூச்சு ஓடாது, மனசு ஒடுங்கிருங்க. இது நின்று பழகி வந்தோம்னா பழக்கமாகும் போது இந்த பயிற்சியினால் மனசும் ஒடுங்கி ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிக்கும். மனசும் ஒடுங்கும், மூச்சும் ஒடுங்கும். அதனால் மனசு எங்கே நிற்கிதோ மூச்சு அங்கே நிற்கிது. மனசு ஒடுங்கிருச்சுன்னா மூச்சு அங்கே ஒடுங்கிடும். இது ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். மனசு உங்களுக்கு அளவாய்ஞ்சுன்னா மூச்சும் ஸ்டெடிலின்னு அர்த்தம், மூச்சும் அளவாயுதுன்னு அர்த்தம். இது ரெண்டு சேர்ந்தது தான். அப்போ காரேனி மனதொடுங்கும் காற்றாடாது கருத்தறிந்து குருபதத்தில் நினைவைக்காரு அப்படிங்கிறது. கருத்தறிந்து குருபதத்தில் நினைவைக்காரு அப்படிங்கிறது. அப்போ குருபதங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சிதர்கள் சொல்கிறது இந்த பீனியிலிருந்து ஓரங்குலம் மேலே சொல்கிறாங்க. அதாவது நம்ம அந்த இடம் பார்த்திங்கன்னா பீனியிலிருந்து ஓரங்குலம் மேலே இருக்கிறத குருபதம். இப்போ இது என்ன சொல்கிறாரு, கருத்தறிந்து குருபதத்தில் நினைவாய்க்காரு. நல்லா இது இந்த வார்த்தையில் பாருங்கள், நினைவாய்க்காருன்னு பாரு. நினைவாய்க்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம அங்கே அவேர்னஸோடு நிற்கணும். எனக்கு அப்படியே சொக்கி போயிட்டேனுங்க, நான் எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே எனக்கு கண்ணை மூணு டைம் போனதே தெரியல, நம்மளையே மறந்துடுறோம். இது எல்லாமே தவறான முறைகளுங்க. தன்னை மறக்கிறது தன்னிலை மறக்கிறதுங்கிறது பயிற்சி கிடையாது. அது தவறான பயிற்சி, தவறான வழிமுறை. அவங்க கரெக்டாக பண்ணின்னு அர்த்தம். நினைவாய்க்காரு, நினைவு இருக்கணுங்கிறார். என்றைக்கும் தன் நினைவு, சுயநினைவு இருக்கணும். மறந்துட்டேன், நான் எங்கேயோ போயிட்டேனுங்க, அப்படி எனக்கு நேரம் போனதே தெரியல, நான் அப்படியே 2 மணி நேரம் ஆனதே தெரியல, இந்த மயக்கம் ஆகிட்ட போதை வந்துருச்சு, இதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியான பாதையில் சரியான பயிற்சி இல்லை, கரெக்டான வழிமுறை இல்லைங்கிறத அர்த்தம். அப்போ பாருங்கள், குருபதத்தில் நினைவாய்க்காரு பாறைதான் வினையகலும் பயமோ இல்லை அப்படிங்கிற. பாறைதான் வினை அகலும் பயமே இல்லை. வினைங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் நொடி தான் சொல்கிறாரு. வினை அகலும் பயமே இல்லைங்கிற. உடம்புல இருக்கிற அத்தனை நோய் நொடிகளும் கிருமிகளும் எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ எனக்கு பயம் கிடையாது. இப்படி நிற்கிறதுனால மேலே போய் சுழுமுனையில் போய் அந்த மூலவெளியில் போய் நின்று மனதொடுங்கி நிற்கும் பொழுது, இந்த குருபதத்தில் காக்கும் பொழுது, நினைவாய் காக்கும் பொழுது வினையகளும் பயமே இல்லை. அப்படி எந்த வினையும் கிடையாதுங்கிறார். எந்த வினையும் கிடையாது, கர்ம வினையும் கிடையாது. பார்க்கையிலே ஆதாரம் தோணும். அங்கே நின்று இப்படி பண்ணி பார்க்கும்போது ஆதாரம் தோணும். ஆதாரங்கிறது இந்த 6 ஆதாரங்கள், எல்லா ஆதாரங்களும் தான். மேலாறு கீழாறு எல்லா ஆதாரங்களும் அங்கே நிற்கும்போது இந்த மாதிரி முறையாக செய்யும்போது தோணும். நேரேதான் அவ்விடத்தில் சென்று கொண்டால் நீ நிலத்தில் சித்தியெல்லாம் ஆடும் தானே. நேரேதான் அவ்விடத்தில் சென்று கொண்டால், நீங்கள் அங்கே போய் நின்று பழகிட்டீங்கன்னா நீ நிலத்தில் சித்தியெல்லாம் ஆடும் தானே அப்படிங்கிற. இந்த நிலத்தில் அஷ்டமா சித்திகள் எல்லாமே உனக்கு ஆடும் தானே அப்படிங்கிறார். அத்தனை சித்துக்களும் கை கொடுங்கிறாரு. இது வெளியும் சித்திகளாக நீங்கள் நினச்சிக்கலாம். உடம்புக்குள்ளே இருக்கிற
சத்துக்களாம்னு நினச்சிக்கலாம். சித்துக்கள் பார்த்திங்கன்னா சத்துக்கள் தான். இது வந்து முருகப்பெருமான் சொல்லியிருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா சித்தியெல்லாம் ஆடும் தானேன்னா அத்தனை அதிசயங்களும் வந்து நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இது வந்து பயிற்சி இதுலேயே முடிச்சிடறாரு. ஒரு 5-6 லைன்லேயே பாருங்கள், இந்த 7-8 லைன்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பாடலில் பரத்வாச மகரிஷி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தான் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த சாரத்தை என்ன பண்ணணுங்கிற தெளிவாக சொல்லிடுறாரு. இதில் வந்து நம்ம வந்து உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. மெத்தட் இவ்வளோ தான், இதுதான் விஷயம் அப்படிங்கிற அந்த சாரத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்துங்க ஒரு ஊக்கத்துக்கான ஒரு பாடல்கள். ஞானப்பாதையில் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் தான் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கு. அது திரும்ப கேட்டால் மட்டும்தான் கொடுக்கு. அதனால் நூல்களை படின்னு சொல்கிறோம். நூல்கள் படிக்க முடியாதவங்களுக்கும் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி பாடல்கள் கொடுப்போம். அப்போ இதை திருப்பி கேட்டாலே போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு 10 புக்கு படிக்கிற இடத்துல இந்த ஒரு பாட்டை கொண்டு போயிடும். அவ்வளோதான். அடுத்த பாடல் சிறந்த பாடலை பார்ப்போம். நன்றி.